ஹாய், இதான் நான் போடுற ஃபஸ்ட் வீடியோ. இவ்வளோ நாள் எதுவும் வீடியோ பற்றி போடணும்னு நினச்சிருக்கேன், பட் போட்டது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, நம்ம விஜய் சார் நாளைக்கு மார்னிங் சிஎம்மாக பதவியேற்கிறாரு. போட்ட ஃபஸ்ட் வீடியோவில் லைட்டு பதவியேற்கிறாரு. அது ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். என்னென்னா, ஆரம்பத்தில் எனக்கு அவர் அரசியலில் நிற்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னென்னா, அவர் நிறைய பண்ணணும், நிறையா கிரவுண்ட் லெவலில் இறங்கி பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட்டு அவர் பண்ணியிருப்பார், பட் அது எனக்கு தெரியலை, பண்ண மாதிரி தெரியலை. பட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பண்ணலைன்னு சொல்லலை, எனக்கு தெரியலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவர் நின்று இவ்வளோ ஓட்ஸ் வாங்கிட்டு ஜெயித்த பின்னாடி எனக்கு உண்மையாகவே அந்த அன்னைக்கு எனக்கு பெருசாக ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது இவர் ஜெயிச்சிருக்காரு, நம்ம ஒன்று நினச்சோம், பட் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன் எப்படி இவ்வளோ ஓட்ஸ் வாங்கினாரு நினச்சேன். பட்டு நம்ம நினைக்கிற எல்லாமே கரெக்ட் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம ஒரு டிசிஷனுக்கு கொண்டு வரோம், இதுதான் கரெக்டு, அப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்டு நம்ம நினச்சிக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அவர் வரணும்னு நினச்சாங்க, அதனால தான் அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு. உண்மை தான். அப்போது எந்த ஒரு நல்லதும் பண்ணாமல், எந்த ஒரு கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பண்ணாமல் அவ்வளோ பேர் வர மாட்டாங்க. வெறும் மூவியில் மட்டும் நடித்து மூவியோட ஃபேமுக்கு மட்டும் இவ்வளோ பேர் பின்னாடி நிற்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஒன்றும் முட்டாள் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய நல்லது நடந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு 108, 110, 112 அந்த மாதிரி தொகுதியெல்லாம் வரும்போது டியூரிங் த கவுண்டிங்கில் நான் என்ன நினச்சேன்னா, அவர் பேசாமல் ஃபுல்லாக வாங்கி யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது, அப்படியே நிற்காமல் யார்கிட்டையும் போயிட்டு கூட்டணி இது மாதிரி அலைன்ஸ்க்காக நிற்காம, சீட்ஸ்க்காக நிற்காமல் டேரெக்டாக 118 வந்துடணும், வந்துட்டு நீட்டாக அவரோட பதவியில் உட்காரணும். கண்டிப்பாக விமர்சனங்கள் நானும் பண்ண தான் போகிறேன், எல்லாருமே பண்ண தான் போகிறோம். ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். கண்டிப்பாக நல்லதுக்காக தான் எல்லா மக்களோட பொதுவான கருத்து என்னவாக இருக்கும், நல்லது பண்ணால் சரி, அவ்வளோதான். அது விஜய் சாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் சாராக இருந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, அவர் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அப்போ நம்ம அதை ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஏன் அப்படி வந்துச்சுன்னா, இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 1.25 கோடி மக்கள் அவரை நம்புகிறாங்க. அதில் நான் ஒருத்தன் நம்பாமல் இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. இன்றைக்கி அவர் வந்திருக்காரு, அவருக்கு அந்த சீட்ஸ் கிடைக்கல, அவர் பதவி ஏற்கலை அப்படிங்கும்போது உண்மையாலுமே மனசு மாறிடுச்சு. ஏன்னா அவர் லைஃப்பில் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குன்னா கஷ்டம் வராதுன்னு கிடையாது. கடவுள் பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்குமே கஷ்டம் கொடுப்பாரு. கஷ்டம் கொடுக்காமல யாரையும் வச்சுக்க மாட்டார். கஷ்டம் இல்லாத மனிதரே கிடையாது. அவன் மிருகமாயிடுவான். கஷ்டம் இருந்தால் தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், நம்ம நல்லா தான் பண்ணுறோமா, நல்லதாக நம்ம பண்ணுறது சரியா தவறாங்கிறது கஷ்டம் வரும்போது தான் தெரியும். அப்போது அவருக்கு கஷ்டம் இருந்திருக்கு, அதை போராடி இருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் அந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சி ஏதோ ஒரு மோட்டிவ் அவருக்குள்ளே இருந்திருக்கு. மேபி அவர் பார்த்த கஷ்டங்கள் வேறையாக இருக்கலாம், அதுக்காக அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதை அவர் அதுக்கான வழி இதுவாக இருந்திருக்கலாம். பெருசாக பதவி அதிகாரம் அதுக்காக அவர் வரலைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நானும் சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக நம்ம அப்படியே காரில் சுற்றும் போது நமக்கு வெளியே இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்ம
அப்படியே எதாச்சியாக பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படும் போது நமக்கே சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஹாப்பியாக இருக்கோம், பட் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. நம்ம இதில் என்ன இருக்குது? ஈக்குவாலிட்டிங்கிறது எதில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, மக்கள் சந்தோஷத்தில் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். எல்லாருமே சமமாக ஹாப்பியாக இருக்கணும். கஷ்டங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். கஷ்டம் இருந்தால் தான் சந்தோஷத்தோட அர்த்தமே புரியும் எல்லாத்துக்குமே. அதில் மாற்றமே இல்லை. பட் நம்ம ஒருத்தங்களை எதிர்க்கிறோம் கண்ணை மூடிட்டா, நம்ம அவரை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உள்ளே வந்தாங்கன்னு நினச்சிட்டு நம்ம எதிர்த்தோமோ, நமக்கு மட்டும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவரை எதிர்க்கிறதுக்கு? கரெக்டாக அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் வந்துட்டு இந்த மாதிரி பதவி ஏற்கிறதா சொல்லி அது வந்துட்டு ஏற்காமல் போனது வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவ்வளோ ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் வந்துட்டு எதனால்? அவரோட மனநிலை எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இது புரிய ஆரம்பித்ததுக்கு பின்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அவருக்கு சீக்கிரம் அந்த பதவி ஏற்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் உண்மையாக சொல்ல போனேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் வின் பண்ண தான் ஒரு கேண்டிடேட்ஸ் யார் யார் இருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம வந்துட்டு லைஃப்பில் ஒரு பொசிஷன் போகணுங்கிறது யாருமே விட மாட்டாங்க. அவருக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, பட் அவங்க கேண்டிடேட்ஸ் யாருக்குமே பேக்ரவுண்ட் இல்லை. ரொம்ப சாதாரண மக்கள். நம்ம பல நாள் நினச்சிருப்போம் சாதாரண மக்கள் வந்துட்டு பதவி கிடைக்காதா, அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு. நம்மளும் சாதாரண மக்களாக இருந்து அது யோசிச்சிருப்போம். பட் அது இன்றைக்கி கனவை நிறைவேற்றிருக்காரு, அதை கொண்டு வந்திருக்காரு. அவர் மேலே இருந்த மரியாதை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆட்சி பண்ணும்போது எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். பட் இந்த ஸ்டெப் ரொம்ப பெரிய நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்ம யங்ஸ்டராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. மாற்றம் கொண்டு வந்துட்டாரு. நம்ம வந்துட்டு மாற்றம் இதான் மாற்றமா இதுதான் மாற்றமான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலையும் அப்படி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு யங்ஸ்டராக இருந்து மக்கள் எல்லா மனசையும் புரிஞ்சு யாருக்கு என்ன தேவை, என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சு அதே மக்களை வந்துட்டு உள்ள பிரதிநிதியாக கொண்டு வந்து அவங்கள உள்ள சர்வீஸ் பண்ணுறதுக்காக நிறுத்தி வச்சது பெரிய மாற்றம் தான். இதுக்கு மேலே என்ன மாற்றங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு இது போதுமான மாற்றமாக நான் நினைக்கிறேன். ஆட்சியில் டிஎம்கே அவங்க வந்துட்டு பண்ண ஸ்டெப்ஸ் முன்னேற்றம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான உண்மையாக சொல்ல போனோம். இவ்வளோ 5 வருஷம் ஆட்சியில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு குறையே சொல்ல முடியாது, குறை சொல்லவே கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. நிறையா ஒரு தனியாக இவ்வளோ பெரிய நாட்டில் நம்ம மாநிலம் வந்துட்டு இவ்வளோ தனிமையாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி தான். அது குறை சொல்லக்கூடாது. இனி ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, அவர் நாளைக்கு பதவி ஏற்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சீரியஸாக சொல்ல போனால். ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் வெற்றி அடைகிறாரு அந்த நாளைக்கு. அதுக்கு அடுத்தது அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, எப்படி விஷயங்களெல்லாம் மாற்ற போகிறாரு அப்படிங்கிறது வருஷங்களில் பார்ப்போம். உடனே யாரும் எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரும், அவங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதை அந்த மிஸ்டேக்ஸையே பிடிச்சிட்டு இல்லாமல் சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம நாடு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லோரும் முன்னேறுவோம். நம்மக்குள்ள பிரிவினை இருந்துச்சுன்னா யாருமே முன்னேற மாட்டோம். நம்மளும் நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம்.